ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சமையலில் மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வாங்கின மீன் வந்து சீலா மீன். வெட்டியே வாங்கிட்டு வந்ததுனால அது உள்ளே இருக்கிற ரத்தத்தை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு உள்ளே ரத்தமோ கொழுப்போ இல்லாமல் அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் முரண்ட வாடை இல்லாமல் இருக்கும் மீன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே எதுவும் இல்லாமல் கொழுப்போ இல்லாமல் இப்போது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் அந்த மீனை போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அது கழுவ வாட்டமாக இருக்கும். எதுக்காக உப்பு போடுறோன்னு பார்க்கிங்களா? உப்பு போடுறது மூலமாக எதுவும் செதில், இந்த மீனில் ரொம்ப செதில் இருக்காது. நீங்கள் வேறு எதுவும் மீனில் வாங்கினீங்கன்னா அதில் செதில் இருந்தாலும் இந்த உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது மூலமாக அந்த செதில் வெளியே வந்துடும். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடும்போது அது ரொம்ப பெரிய இதாக டிஸ்டர்பாக வாயில் பிள்ளைகளுக்கு குத்தாமல் நீட்டாக இருக்கும். அதனால தான் உப்பு போட்டு நல்லா மீனை கழுவும். மீன் கழுவுறப்ப மட்டும் நம்ம தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணணுன்றதை யோசிக்கக்கூடாது. நான் எப்போயுமே சிக்கனமாக எல்லாத்தையும் தண்ணியை இது பண்ணுவோம். ஆனால் அந்த மீன் கழுவுறப்போ மட்டும் நல்லா க்ளீன் பண்ண இந்த நல்ல தண்ணியில் மீன் இருந்தால் எப்படி கண்ணாடியாக இருக்கும், அந்த மாதிரி வர்ற வரைக்கும் மீனை கழுவிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம மீன் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோன்றது அர்த்தம். நம்ம மாற்றி மாற்றி கழுவுறோமா, இப்போ நம்ம மீன் வந்து நல்லா க்ளீனாக நம்ம நல்ல தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், க்ளீனாக அந்த மாதிரிலாம் நம்ம நல்லா மாற்றி மாற்றி தண்ணி ஊற்றி கழுவிட்டோம். நம்ம மீன் வந்து இப்போ நீட்டாக நல்ல தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ மீனை நீட்டாக கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டோம். இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கி மீனை பொரிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஆச்சி மீன் பொரிக்கிற பொடி எடுத்துருக்கேன். இதில் வந்து உப்பு இருக்காது. நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா, நம்ம பெரிய ஆள் சாப்பிடணும், நல்லா பெரிய ஆள் சாப்பிட்றோம், உரப்பாக சாப்பிட்ணுன்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொடி நிறையா போடணும். இன்றைக்கி நான் குட்டி பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி நான் பொடி போட்டிருக்கேங்க. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகளுக்காக செய்கிறோம். ஸோ அதுக்கு பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டு தேவையான அளவு உப்பு, இந்த பேக்கெட்டில் உப்பு இருக்காது இந்த பொடியில். ஸோ நம்ம தேவையான அளவு மீனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பை போட்டோம். அகலமான பாத்திரன்றப்ப நம்ம கையை வச்சு மசாலா மிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ தூரம் இந்த அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறதுனால நல்லா அந்த பாத்திரத்தை குலுக்கி இந்த பொடியை வந்து அந்த மீனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. மசாலா எல்லா பக்கத்துலேயும் மீனில் படுற மாதிரி நல்லா குலுக்கி மீனோட மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மீனோட அந்த மசாலா நல்லா மேட்ச் பண்ணிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் பொடி மட்டும் ஆட் பண்ணி அந்த மீனை மறுபடியும் அதே மாதிரி இந்த குலுக்குனா நம்ம நல்லா பொடி போட்டு மசாலா நல்லா மீனோடு சேர்த்து பிரட்டி வச்சாச்சுங்க. மெதுவாக எல்லாம் சேர்த்து எல்லா பக்கமும் பிரட்டுறோம். ஃபைனல் டச்சாக நம்ம கையை வச்சு கொஞ்சம் மீனோடு சேர்த்து ஃபைனல் டச்சாக தான் நம்ம கையை இது பண்ணுறோம். பெரிய பாத்திரன்றப்போ நம்ம குலுக்குற இதுலேயே கரெக்டாகிடுது. ஃபைனலாக அந்த மீனோட எல்லா இதுவுமே மசாலாம் இதை சேர்ந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கிட்டோம். இப்போது ஒரு கண்டெய்னர் எடுத்து நம்ம வேலைக்கு போகிறவங்கன்னா சாயங்காலம் தான் வந்தோன்னு நம்ம என்ன சாப்பிட அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த மீனை வந்து இப்போ காலையிலே வாங்கி இதெல்லாம் செட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டோன்னா நம்ம வேலையை முடிச்சு வந்தோடனே சூடாக சோறு, ரசம், மீன் வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட வசதியாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஈஸியான டிப்ஸு. வேறு என்ன செய்ய நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். மீன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி சின்ன பிள்ளைகளும் வேறு எதுவும் மீன் வேணும் இதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு மீன் வந்து நம்ம கொடுக்குறது தப்பே கிடையாதுங்க. ஃப்ரீசரில் நம்ம வச்சு கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கும் கேடும் கிடையாது, நமக்கும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் கேட்டோடனே கொடுக்க. இப்போ ஈவினிங்கும் ஆகிட்டுங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீனை வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு தாளிக்கிற சட்டிலி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மீனை வெளியே எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் அந்த ஜில்னஸ் போய் நம்ம மீனை எடுக்கிறப்ப ஃப்ரீயாக இல்லை ரொம்ப அப்படி எடுக்கிறப்ப பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், நமக்கு எடுக்கவும் முடியாது. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அந்த மீனை தூக்கி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வைக்கிறோங்க. எண்ணெய் என்னடா கம்மியாக எடுத்துருக்காளே அப்படின்னு பார்க்கிங்க. ஏன்னா எல்லாருமே இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணலாங்க தாராளமாக. தோசை ஊற்றுறப்பையோ சப்பாத்தி போடுறப்பையோ நம்ம போட்டோன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி நிறைய பேருக்கு அதை பிடிக்காதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் கம்மியாக நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எண்ணெயை. நல்லா மீன் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா நம்ம பொரிக்கணும். அதுக்காக கருகிடவும் கூடாது, அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. மீனை நல்லா திருப்பி 2 சைடு திருப்பி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகுதான்னு பாருங்கள். மீன் நல்லா பொரியுதுங்க. மீனை நம்ம பொரிக்கிற அந்த பபுள்ஸ் வர்ற சவுண்டு, அந்த சவுண்ட்லாம் அடங்குற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தங்க. நம்ம நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோமா பாருங்கள். சூப்பரான சுவையான மீன் ரோஸ்ட் ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.